பண்றான். கேட்டா ஸ்டேஷன் தானே வா நான் வரேன்றான். திமிரா. எந்த வண்டி? போலீஸ் நீ வச்சிருவோம் உன்னை. இந்த வீடியோல பாத்தீங்கன்னா ஒரு போலீஸ் ஆபீசரே ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பைக்ல போயிட்டு இருக்கும் போது பின்னாடி உட்காந்துட்டு இருக்கவங்க ஒய்ஃபை பார்த்து தப்பான விதத்துல பாத்தீங்கன்னா செய்கை காமிச்சிருக்காரு. அதை பார்த்து இந்த பெண் கேட்கும் பொழுது, என்ன ஸ்டேஷன் தான் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறியா, ஸ்டேஷன் வேணா போ, நானும் உங்க கூடயே வரேன் அப்படின்னு சொல்லி நக்கலா பேசியிருக்காரு. இல்ல கோவம் அடைஞ்சு அவங்க ஹஸ்பண்ட் பாத்தீங்கன்னா ஸ்டேஷன் வரைக்குமே போயிட்டு இவரும் ஸ்டேஷனுக்கு வந்திருக்காரு. ஸ்டேஷன்ல வச்சு இவர் அடைக்கவும் செஞ்சிருக்காங்க. ஒரு போலீஸ் ஆபீசரா இருந்து இந்த மாதிரி விஷயத்த பண்றாங்க அப்படின்னும் பொழுது அவங்க மேல BNS ஆக்ட் செக்ஷன் 74 then 79, அது மட்டும் இல்லாம போலீஸ் தன்னோட டியூட்டியை ஒழுங்கா பண்ணாம பொதுமக்கள் கிட்ட அத்துமீறி, அதுவும் பெண்கள் கிட்ட அத்துமீறாங்க அப்படின்னும் பொழுது அவங்களோட வேலை பாத்தீங்கன்னா சஸ்பெண்ட் ஆகிறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த போலீஸ் ஆபீசருக்கு அட்லீஸ்ட் 5 years வரைக்கும் இம்ப்ரிசன்மென்ட் கிடைக்கவும் ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குங்க. இப்போ இதுல பாத்தீங்கன்னா இவரோட ஹஸ்பண்ட் பாத்தீங்கன்னா போலீஸ் ஆபீசரை போட்டு அந்த அடி அடிச்சிருப்பாரு. நீங்க கோவத்துல அடிக்கிறீங்கன்னும் பொழுது உங்க மேலே கேஸ் ரிஜிஸ்டர் ஆகிறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குங்க. உங்க கோவம் நியாயமான கோவம் தான், ஆனா நீங்க அடிக்கிறதுனால நாளைக்கு நீங்க தான் லீகலா ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுவீங்க. ஸோ அதுவும் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இவர் போய் போலீஸ் ஆஃபீஸர் அடிச்சது கரெக்டா இல்லை தப்பா, இல்லை என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்யூ.